வைக்கும் நறுமணம். மலர்களில் தான் எத்துணை வண்ணமயம், அதில் மயங்காத மனிதர்களோ மிகச் சொற்பம். வந்து மொய்க்கும் வண்டுகளின் ரீங்காரம், மகரந்த சேர்க்கை நிகழும் உபாயம். மலர்கள் மட்டும் இல்லை என்றாலே உலகிலே மனித வாழ்க்கை நின்று போகும் விரைவிலே. இயற்கையாக மலரும் மலர்கள் அதிசயம், அவை தருமே கிறங்க வைக்கும் நறுமணம். மலர்களில் தான் எத்துணை வர்ணமயம், அதில் மயங்காத மனிதர்களோ மிகச் சொற்பம். இயற்கை அன்னை நமக்களித்த பல கொடைகளில் பூக்கும் மலர்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. புளோரிகல்ச்சை என்று பாடமாக படித்த நான் பூக்களை பார்க்காத நாளில்லை. இயற்கையாக மலரும் மலர்கள் அதிசயம், அவை தருமே கிறங்க வைக்கும் நறுமணம். மலர்களில் தான் எத்துணை வர்ணமயம், அதில் மயங்காத மனிதர்களோ மிகச் சொற்பம். சுபகாரியங்கள் வைபவங்கள் விழாக்களில் முதல் வரிசையில் இருப்பதையும் மலர்கள்தான். விவையப்பி விருந்தினரும் அதற்கு பிறகுதான். இயற்கையாக மலரும் மலர்கள் அதிசயம், அவை தருமே கிறங்க வைக்கும் நறுமணம். மலர்களில் தான் எத்துணை வர்ணமயம், அதில் மயங்காத மனிதர்களோ மிகச் சொற்பம். கணிப்பினிலே மல்லிகை பூக்களிலே சிறந்த பூவாய் தோன்றுவாள். ஆனால் மலர்களிலே ராஜகுமாரி யாரென்றால் மறுப்பின்றி ரோஜா பூவே என்று பாடுவார். தடாகத்தில் பூக்கும் அழகு தாமரை, அது மகாலட்சுமி வீற்றிருக்கும் ஆசனம். கம்பீரத் தோரணம் கட்டவே சாமந்தி பூவை ஒத்த வேறு பூவுண்டா? இயற்கையாக மலரும் மலர்கள் அதிசயம், அவை தருமே கிறங்க வைக்கும் நறுமணம். மலர்களில் தான் எத்துணை வண்ணமயம், அதில் மயங்காத மனிதர்களோ மிகச் சொற்பம். மலர்களின்றி பூசைகள் நடக்குமா? நடந்தால் பெரும் குறையாக நம் மனதில் தோன்றுமே. தம் மனம் மகிழ மலர்களை பெண்கள் சூடுவர், அதைக் கண்டு களிக்கும் ஆண்களோ மனம் மயங்குவர். கலை உணர்வு கொண்ட மக்கள் மனதிலே நிரந்தரமாய் குடிகொள்ளும் இப்பூக்களை கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ண மலர்களை பார்த்து ரசிக்கும் பழக்கத்தை போற்றுவோம். அவற்றை பூஜித்து இறை உணர்வை உய்விப்போம். இயற்கையாக மலரும் மலர்கள் அதிசயம், அவை தருமே கிறங்க வைக்கும் நறுமணம். மலர்கையில்
சொற்பம்